பிறையொளியின் குழுவிற்கும் பிறையொளி நேர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியினையே நான் பகிரப்போகின்றேன். ஆம், இலங்கை தமிழினை உலகம் முழுக்க அறியச் செய்தவர், உலகறிந்த அறிவிப்பாளர், ஊடகத்துறையின் மாபெரும் ஜாம்பவான் என்றே சொல்லலாம். அவர்தான் நம் BH அப்துல் ஹமீத் சார் அவர்கள். எம்முடைய பிறையொளி நிகழ்ச்சியினை அவர்கள் தொடர்ந்து பார்த்து வந்து தொலைபேசியினூடாக அழைப்பெடுத்து நம்மை பாராட்டியது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடந்த ஓர் நூல் வெளியீட்டு விழாவில் எங்களுடைய நிகழ்ச்சியின் பெருமையினையும் பாராட்டினையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை விருதுகள் வருங்காலத்தில் நாம் பெறவிருக்கின்றோமோ இறைவனே அறிவான். ஆனால் எத்தனை விருதுகள் பெற்றாலும் இப்படியாப்பட்ட ஓர் ஊடகத்துறையின் ஜாம்பவான் என்ற பெருமை பெற்ற BH அப்துல் ஹமீத் சார் அவர்களினால் பெற்ற பாராட்டு அந்த விருதுகளை எல்லாம் விட மேன்மையானது. அவர் நூல் வெளியீட்டின் பொழுது குறிப்பிட்ட அந்த கருத்தினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பிறை ஒளியின் குழுவின் சார்பாக நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். முஸ்லிம் சமூகத்தை ஆணாதிக்க சமூகம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அந்த காலம் மாறி வருகிறது என்பதை நான் கடந்த ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் போயிருந்தேன். அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் ஆண்களை விட பெண்கள், அதுவும் முஸ்லிம் பெண்கள் அங்கே பயில்வதை பார்த்தது எனக்கு நம்ப முடியாமல் இருந்தது. தர்கா டவுனிலே எழுத்தாளர்கள் மத்தியிலே 75% பெண்கள் தான் எழுத்தாளர்களாக இருந்தார்கள். அதுவும் நம் சமூகத்தை சார்ந்த பெண்கள். இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இப்போது கூட சமீப காலங்களில் நான் தொலைக்காட்சி அதிகமாக பார்ப்பதில்லை. ரூபவாயினி தொலைக்காட்சியை பார்த்தபோது மாலை 5:30 மணிக்கு பிறை ஒளி என்ற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. அதை தவறாமல் பார்ப்பேன். அதில் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் நடத்த வந்தோம் என்று பெண்கள் சொன்னதை, அதுவும் முஸ்லீம் பெண்கள் மிகப்பெரிய விஷயங்களை, அதாவது வரியை பற்றி மற்றும் தொழில் முனைவர்களாக சில பெண்மணிகள் வந்து பேசுவதை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு காலமும் முஸ்லீம் நிகழ்ச்சி என்றால் ஒரு மௌலவியை கொண்டு வந்து உட்கார வைத்து ஹதீஸ் சொல்வதை மட்டும்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்போது பல துறைகள் உயர் கல்வியோடு நல்ல நல்ல ஞானத்தோடு பெண்கள், முஸ்லிம் பெண்கள் வந்து பேசுவதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரும் மரியாதைக்குரிய BH அப்துல் ஹமீத் சார் அவர்களே, நேத்ரா தொலைக்காட்சியின் சார்பாகவும் பிறையொளியின் தயாரிப்பாளர் குழுவின் சார்பாகவும் அதேபோல் பிறையொளியின் நேயர் நெஞ்சங்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.